கத்திரிக்காய் தொக்கு ஈஸியா டேஸ்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். பூ இதழ் மாதிரி காம்போட சேர்த்து 4 பீஸா வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கத்திரிக்காவை மசாலா எல்லாம் எதுவுமே சேர்க்காம முழுசா அந்த கத்திரிக்காவை எண்ணெயில போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பேன்ல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகும் வெந்தயமும் வந்துட்டு ஆட் பண்ணணும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுமே பொடியா நறுக்கின வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு வெங்காயம் வடகம் வந்துட்டு ஆட் பண்ணணும். இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு வெங்காய வடகம் ஆட் பண்ணாதான் இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்துட்டு நல்லா டேஸ்டாவும் மணமாவும் வந்துட்டு இருக்கும். தேவையான அளவுக்கு மல்லிப்பொடியும் மிளகு பொடியும் ஆட் பண்ணிட்டு தக்காளி பியூரி வந்துட்டு ஃபைனா அடிச்சு வச்சதை ஆட் பண்ணி புளிக்கரசில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போது இந்த வறுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காயை வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு சுலபமாக வீட்லேயே வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.